World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். காலச்சக்கர வாஸ்துப்படி ஒரு டிப்ஸ் கொடுக்க போறேன். அதாவது நிறைய பேர் வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சொந்த ஊர்ல தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது ஊரை தாண்டி வெளியூர்ல போய் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கறத முக்கியமா கவனிக்கணும். உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருச்சு, 4ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருச்சு, 10ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டா நீங்க சொந்த ஊர்ல தொழில் பண்ணக்கூடாது, வெளியூர்ல தான் போய் தொழில் பண்ணணும். சரிங்களா? அதுவும் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறது கூட எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, உங்களுடைய தொழில் துறை என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா, அல்லது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்க போறீங்களா, நகை கடை வைக்க போறீங்களா, ஜவுளி கடை வைக்க போறீங்களான்னு உங்களோட துறையை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடை வைக்கும்போது நீங்க எந்த இடத்துல கடை வைக்க போறீங்களோ அதை சுத்திலையும் நிறைய நகைக்கடை இருக்கிற மாதிரி இடத்துல தான் நீங்க நகைக்கடை ஆரம்பிக்கணும். சுத்திலையும் நிறைய ஹோட்டல் இருக்கக்கூடிய இடத்துல தான் ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஏற்கனவே நிறைய பேர் அங்க ஹோட்டல் வச்சிருக்காங்க, நம்ம அங்க வச்சா ஓடுமான்னு யோசிக்காதீங்க. அந்த மாதிரி காலச்சக்கரம் எங்க இயங்கிக்கிட்டு இருக்கோ அந்த சக்சஸ்ஃபுல்லான இடத்துல நீங்க ஆரம்பிக்கும் போது சக்சஸ் ஆக முடியும். அதுக்கு முன்னாடி ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இருக்கான்னு பாத்துக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி காலச்சக்கர வாஸ்துல தொழிலுக்கான இடம் தேர்ந்தெடுக்கும் போது காலச்சக்கர வாஸ்துவை பயன்படுத்தி நமக்கு அதிர்ஷ்டமான இடத்தை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதை பத்திய வகுப்பு கூட வரக்கூடிய திங்கட்கிழமை ஆரம்பிக்கும்.
சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரு. லைக் நான் ஒரு டாக்டர். இது வந்து நான் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்த குரு. நிறைய கைட் பண்றாரு எனக்கு. இந்த கிளாஸ் படிச்சது காரணம் வந்து ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்கு. டாக்டருங்க ஜாதகத்துல எல்லாமே வந்து இந்த 6, 8ல தான் இருக்கு சார். மத்த ஜோதிடர்கிட்ட கேட்டான்னா பயம் வந்துருது. ஐயோ 7ஆம் அதிபதி 6ல இருக்கு, 7ஆம் அதிபதி பாதகஸ்தானத்துல இருக்குன்ட்டு ரொம்ப பயமுறுத்துறாங்க சார். அதனால என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு அந்த பயத்துலதான் அப்போ சாரோட அந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி அந்த இது பாக்குறப்போ அப்போ ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சது. சரின்ட்டு தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு அதான் காரணம் சார். அப்புறம் டைமிங் ஆஃப் மேரேஜும் 4 பேர்கிட்ட கேட்டா 4 விதம் சொல்றாங்க சார். ஓகே. 4 விதமா ஒருத்தர் இப்பயே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க, ஒருத்தர் வந்து 2 வருஷம் கழிச்சு இப்படியே இருக்கு. அதனாலதான் நம்மளே படிச்சுக்கிட்டா இது வந்து எது கரெக்ட்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல சார். மெயினா பார்த்தேன். அதே மாதிரி பொருத்தமுமே அதே பொண்ணு வந்து உத்திராடம் நல்ல ஜாதகம் வந்தது. அவங்க ஃபர்ஸ்டே அதே நட்சத்திரமா ரஜ்ஜு பொருத்தம் இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க சார். அப்படி ஃபர்ஸ்டே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அது தாண்டி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்றது சார் அவங்க கிட்ட? சாருக்கு தான் கொடுக்கணும். ஆமா, அது வந்து கவுன்சிலிங் கொஞ்சம் கொடுக்கணும். மேபி அதை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் யாரையாவது பார்க்கணும் மேடம். ஏன்னா வந்து ஜாதக ரீதியா அவங்க கன்வின்ஸ் ஆகல அப்படிங்கும்போது அவங்க வேற எந்த ஒரு பரிகாரத்துக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா சார். அப்ப நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா நட்சத்திரத்தை வச்சு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டேட் ஆஃப் பர்த் கூட கேக்குறது இல்ல. ரொம்ப சிம்பிளா பாத்துறாங்க. ஆமா, இதுல எங்களுக்கு டாக்டர் அதே காஸ்ட் இத்தனை விஷயங்கள் பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் கிடைக்கிறது. இந்த டைமே நம்ம டைம் வராதப்போ சும்மா தேடிட்டே இருந்தா வேஸ்ட் தானே சார்? ஆமா, கண்டிப்பா வேஸ்ட் தான். அதுவும் நமக்கே கான்பிடன்ஸ் வருது இதுல தேடுறது. அதுவும் இந்த பாதகஸ்தானத்துல இருக்கிறது நிறைய டாக்டர்ஸ்க்கு இருக்கு சார். கண்டிப்பா இருக்கும். பாதகஸ்தானத்துல இருந்தாதான் அவங்க வந்து ஒரு பாதகமான வேலையை தானே செய்யறாங்க. பிரச்சனையோட இருக்கிறவங்கள தானே போய் சந்திக்கிறாங்க. ஆமா சார். அது பாதிக்காது. ரொம்ப பயந்த அந்த விஷயத்துல. பொண்ணுங்களுக்கு அதிபதி 6ல இருக்கு, ஆனா புஷ்கரத்துல இருக்கு. ஒருத்திக்கு 7ஆம் இடம் பாதகத்துல இருக்கு. என்னடா இதுக்காக தான் மெயினா கிளாஸே ஜாயின் பண்ணேன் சார். ஆனா ஃபர்ஸ்ட் குரு இந்த ஏன்னா கர்மா அஸ்ட்ராலஜின்னு கிளாஸ் போட்டாரு இந்த லாக்டவுன்ல. அப்போ கேசஸ் கம்மியா இருக்கிறதுனால சார் கிளாஸ் ஜாயின் பண்ணி அதுலதான் இன்ட்ரெஸ்டே வந்தது. ஏன்னா எனக்கு இதெல்லாம் நமக்கு புரியாது. ஏன்னா ரொம்ப தமிழ்ல சொல்லி கொடுக்கறப்போ ரொம்ப ஆழமா சொல்லி கொடுக்கறப்போ புரியாது சார் எங்களுக்கு. ஏன்னா பேசிக்ஸே தெரியாது இல்ல சார். சார் ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மத்திய அரசு நிறுவனத்துல ஒரு அதிகாரியா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு வேலையே 4 மணிக்கு மேலதான் சூடு பிடிக்கும். டெய்லி உங்க ப்ரோக்ராம் வந்து எப்பாடுபட்டதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுவேன். சில நேரங்கள்ல அந்த மீட்டிங் வச்சிருவாங்க, ஈவினிங்ல உயர் அதிகாரிகள் கூட மீட்டிங் இருக்கும். அது நான் ஒர்க் பண்றது முக்கியமான கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். அதனால பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாம நிறைய கிளாஸ் மிஸ் பண்ண வேண்டியதா போச்சு. உங்க கிளாஸ பத்தி சொல்லணும்னா நீங்க வந்து நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் விற்பனர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய திறமைசாலி எல்லாம் பார்த்துருக்குறோம். பட் அவங்களால அந்த ஜோதிடத்தை எளிமையா எல்லாருக்கும் சென்றடையும் விதம் எடுத்துரைக்க முடியாது, கரெக்டா சொல்ல முடியாது. அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற, அதாவது இந்த கிரவுண்ட் லெவலுக்கு இறங்கி சொல்றதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது தெரியாதவங்களுக்கும் தெரியற மாதிரி சொல்றது. அந்த மாதிரி இறங்கி இந்த கிளாஸ் எடுக்கிற திறமை வந்து உங்களுடைய அற்புதமான ஒரு வரம் அது. அதுல வந்து நான் வந்து உங்க கிளாஸ்ல வந்து கவனிச்ச வரைக்கும் இடையூறுகள் வந்தாலும் சில நேரங்கள்ல சில பேர் மியூட் போடாம குறுக்க இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட அதை பொறுமையா ஹேண்டில் பண்ணி எல்லோருக்கும் புரியும் விதத்துல மிக அருமையா வந்து இந்த கிளாஸ் எடுத்திருக்கீங்க. நான் சேர்ந்தது வந்து மெயினா என்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல வரன் பார்க்கணும். ஏன்னா 2 பேரும் மேரேஜ் பண்ற வயசுல தான் இருக்காங்க.
ஓகே. அந்த பொருத்தங்கள் பார்க்க நான் வந்து ஜோதிடரை அணுகும்போது, இப்ப ஆபீஸ்ல இருக்கும்போது ஜோதிடர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலும் சண்டேல போக வேண்டியிருக்கும். சண்டேல போகும்போது பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். அவங்க மெயினா நான் பார்க்குற ஜோதிடர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 பொருத்தங்களை பார்த்துட்டு ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு தான் பொருத்தம் இருக்கு பாருங்க, இல்ல பொருத்தம் இல்லைன்னுவாங்க. ஒரு ஜோதிடருக்கு இன்னொரு ஜோதிடருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது கொஞ்சம் இன்டெப்தா இதுல நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா விஷயங்களும். இப்ப நாங்களே ஓரளவுக்கு மேட்சிங் பார்த்து ஃபைனல் ஒப்பீனியனுக்கு, அதாவது ஃபைனலா இது கிட்டத்தட்ட ஒரு முடிவாயிடுச்சுங்கிற ஸ்டேஜ்ல ஃபைனல் ஒப்பீனியனுக்கு உங்களை மாதிரியான ஒரு ஜோதிடரை அணுகும் பொழுது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது இதுல. அதனால ஒரு நல்ல வகுப்பை நாங்க அட்டன் பண்ண ஒரு திருப்தி இருக்கு. உங்க தொடர்ந்து உங்க வகுப்பு அட்டன் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னா இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இதுவும் பண்ணும்போது சில நேரங்களை தவிர்க்க முடியாம அதை அட்டன் பண்ண முடியாம போயிடுது. நீங்க வீடியோ ஷேர் பண்றது மூலமா தான் அந்த வீடியோ கூட ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு மாதிரி புரியுது, 2-3 தடவை திரும்ப 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 பார்க்கும்போது தான் இன்டெப்தா ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கு, அடுத்த தடவை பார்க்கும்போது தான் அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதோடு இல்லாம நான் யாருடைய வீடியோவையும் இந்த நோட்டு போட்டுலாம் எழுதிட்டு இருக்க மாட்டேன். நீங்க சொல்ல சொல்ல நோட்டு போட்டு எழுதி அது திரும்பவும் அடுத்த நோட்ல இன்னொரு 2-3 தடவை ரெக்கார்ட் பண்ணும்போது எங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதனால இந்த வீடியோ அனுப்புறதும் இந்த குரூப்ல போடுறதும் ஒரு நல்ல விதமா இருக்கு. நீங்க எல்லோருடையும் எல்லாம் சொன்ன மாதிரி உங்களுக்கு இறைவன் அருளால், பிரபஞ்சத்தின் அருளால் சீக்கிரம் திருமணம் நடைபெற வேண்டும். மேலும் மேலும் நிறைய வகுப்புகள், இப்ப நீங்க வந்து ஜோதிடரா தனியா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் உங்க சேவை போய் அடையும். அதுவே நீங்க கற்றுக்கொண்ட ஜோதிடத்தை அதுலயும் எல்லா துறைகள்லயும் சொல்லி கொடுக்குறீங்க. அதாவது சில பேர் ஒரு துறையில மட்டும் இதா இருப்பாங்க. எல்லா துறையிலையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்குது. ஏன்னா நாங்க பார்க்கறது எங்க பிள்ளைங்களுக்கு, எங்க பொண்ணுக்கு பார்க்கறதால எங்களுக்கு நாங்க ஒரு நல்ல ஒரு வரனை அமைச்சு கொடுத்தோன்ற ஒரு திருப்தி ஏற்படுது. இந்த துறை தெரியாதால ஒரு டாக்டரே வந்து சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க. இது நல்லா புரியுற மாதிரி இது அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இப்ப வக்கரம்னா நான் என்ன வக்கரம்னா வக்கரகாளி வக்கர இதுன்ற மாதிரி ஏதோ ரொம்ப இதாயிடும் இருக்குன்னு நினைச்சேன். அது வந்து வக்கரம்னா அந்த முதல் பொசிஷனுக்கு போயிடுது கிரகம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மிகவும் மோசமான ஜாதகம்னு என் ஜாதகத்தை நினைச்சிட்டு இருந்த நானே நம்ம ஜாதகம் நல்ல ஜாதகம். ஏன்னா எனக்கு பலன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, எல்லாம் தான் இருக்கு. ஏன் இப்படி சொல்றாங்க, இவங்க சொல்றபடி பார்த்தா ஜாதகம் சரியில்லையே அப்படின்னு நான் நினைச்சேன். பட் நீங்க சொல்லும் போதுதான் அந்த கிளாரிட்டியோட வச்சு சைடு பை சைடு போட்டு பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது சார். வாழ்க வளமுடன் சார். நன்றி. மேடம். சுபஸ்ரீ மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். ரொம்ப தேங்க்ஸ் சார், கிளாஸ் சூப்பரா இருந்தது. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வந்து அட்டெண்ட் பண்றேன். அப்படிங்களா? ஆமா சார். ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது. ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரியே இல்ல, டைரக்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. பின் பாயிண்டா நீங்க வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவா இருந்தது. பிளஸ் என்ன சொல்றது, அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது இந்த கிளாஸ். 10 days நான் வந்து பார்த்தேன். 8 days என்ன பாதி சப்ஜெக்ட் கூட முடியலையே, என்ன ஆக போறது அப்படின்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால எனக்கு தெரியல. பட் யூ டுக் யுவர் ஓன் டைம் இன் கம்ப்ளீட்டிங் த சப்ஜெக்ட். அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஹாப்பியா இருந்தது அது நீங்க பண்ணது. பிளஸ் என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர பொருத்தம் இருக்கும், கட்ட பொருத்தம் எல்லாம் பர்ஃபெக்டா நம்ம எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்றது வந்து இத்தனை நாள் தெரியாம இருந்தது. ஏன்னா எங்க 2 பேருக்கும் காசி ஜாதகம், அந்த லோயஸ்ட் டிகிரி, பிளஸ் வந்து நாங்க 2 பேரும் உபய லக்னம் இருந்தது ஜாயிண்ட் ஃபேமிலியில. அதனால வந்து ப்ராப்ளம்ன்றது வந்து ஏன்னா நாங்க வந்து மேரேஜ் ஆன புதுசுல வந்து ஜாப் விஷயமா வேற ஊர்ல இருந்தோம். அங்கேருந்து டிரான்ஸ்பர் ஆகி எங்களுக்கு இதுல வந்த உடனே ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ள வந்த உடனே நிறைய ப்ராப்ளம் வந்தது. அது ஏன்றது இப்பதான் புரியுது எங்களுக்கு. அதெல்லாம் நீங்க எடுத்த கிளாஸ்ல கிளியரா என்னோட லைஃப் என்னால ஏன் அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுன்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.